விஜய், எங்க போயிருந்த? நான் கண்ணு முழிச்சதுலேருந்து உன்னை தேடுறேன், ஆளை காணோம். நயன், ஆர் யூ ஓகேடி? எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீ எங்கே போயிருந்த சொல்லு. சும்மா தாண்டி, அப்படி சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். மாமா, டாக்டர் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? இன்னும் 1 ஹவரில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க விஜய். சரி மாமா. நயன்தாரா, என்னம்மா நீ முடிவெடுத்து வச்சிருக்க? எதை பற்றிப்பா கேட்குறீங்க? இல்லை, இப்போ உங்கள் 2 பேரும் அடுத்த முடிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ என்ன விஜய் சொல்கிற? நயன்தாரா, உன் முடிவு தான் என் முடிவு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அது ஓகே. அப்பா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மேரேஜ் ஆகிட்டு விஜய் 2 நாள் நம்ம வீட்டில் இருக்க சொன்னான். அதுக்கான காரணம் விஜய் அம்மாவுக்கு விஷயம் தெரியாதுங்கிறதுக்காக. இப்போ தான் விஜய் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சே, நான் ஏன் நம்ம வீட்டில் இருக்கணும்? நான் விஜய் வீட்டுக்கு போகிறேன்ப்பா. சூப்பர் நயன்தாரா, நானும் இதான் யோசிச்சு வச்சுருந்தேன். சரி, உன்னோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் வெயிட் பண்ணேன். ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நயன்தாரா. சரி விஜய். நயன்தாரா, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுறியா? கோவிலில் பார்த்ததுக்கே அவங்க உன்னை அடித்து கீழே தள்ளி விட்டாங்க. இப்போ நீ அவங்க வீட்டுக்கு போனா ஐயோ எனக்கு பயமாக இருக்குமா? அப்பா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு விஜய் இருக்கான், அவன் பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாமல் கோவிலில் நடந்த பிரச்சனை அது தற்செயலாக நடந்தது. அதனால் அது யாரும் பொறுப்பு இல்லை. அவங்க நிலமையில இருந்து பாருங்கள். திடீர்னு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எந்த அம்மாவால் தான் தாங்கிக்க முடியும்? கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டாங்க. சரிப்பா, நான் டிஸ்சார்ஜ் ஆகி அப்படியே விஜய் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க. நயன்தாரா, நான் அப்படியே எப்படி வீட்டுக்கு கிளம்ப முடியும்? நான் வீட்டுக்கு போனால் எப்படி என்னால் நார்மலாக இருக்க முடியும்? நான் உன்னை விஜய் வீட்டில் விட்டுட்டு அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புறேன்னு. ஐயோ அப்பா, எப்படியும் அங்கே கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்தால் உங்களுக்கு தான் மனசு கஷ்டம். நான் போய் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு 1 ஹவரில் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அங்கே என்ன ஆச்சுன்ட்டு. நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. மாமா, நயன்தாரா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, நீங்கள் போங்க மாமா. நான் நார்மலாக ஆனோன்னு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். நீங்கள் வந்து நயன்தாராவை பாருங்கள். சரி மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். நயன்தாராவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவளுக்கு அவங்க அம்மா இல்லாத கஷ்டத்தை தவிர வேறு எந்த கஷ்டமும் அவள் பார்த்ததில்லை. அதனால அவள் நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ மாமா, அவளுக்காக நான் இருக்கேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்க. சரிம்மா நயன்தாரா, அப்பா கிளம்புறேன். டேக் கேர்மா. ஏதாவது ஒன்றுனா கால் பண்ணு, அடுத்த செகண்ட் அப்பா அங்கே இருப்பேன். பாய்மா. அப்பா, ஐ மிஸ் யூப்பா. ஐ மிஸ் யூ. பாய்ப்பா. வர விஜய். பாய் நயன்தாரா. சரி நயன், நீ ரெடியாயிரு. நான் கீழே போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம போகலாம், சரியா? ஓகே விஜய். அப்பா, ஐ மிஸ் யூ அப்பா. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. இதான் பொண்ணுங்க லைஃபா?